அம்முவ பார்க்கவே யாருக்கெல்லாம் ரொம்ப பாவமா இருக்குன்னு ஆச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அம்மு வந்து விஜய் சித்திக்கிட்ட போயிட்டு, "காவேரி மிஸ்ஸும் எங்க அம்மா ஒரே மாரி இருக்காங்க. பார்க்க உண்மைய சொல்லுங்க. காவேரி மிஸ் தான் எங்க அம்மாவா?" அப்படின்னு கேட்குறாங்க அம்மு. இப்படி கேட்டோனே விஜயோட சித்தி வந்து எல்லா உண்மைய சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு அம்மு வந்து, "இத ஏன் இத்தன நாள் என்ட்ட காவேரி மிஸ் தான் எங்க அம்மான்னு சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சித்தி சொல்றாங்க, "நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, உங்க அம்மாக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதனால எல்லாரும் பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அத சொன்னா உன்கிட்ட சொன்னா உயிருக்கு எல்லாம் ஆபத்தாயிரும். அதனால தான் சொல்லல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, "அப்படியா? நான் அம்மாகிட்ட நீங்க தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜயோட சித்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தேம்பி தேம்பி அழுவுறாங்க. அம்மு கட்டி பிடிச்சுட்டு அழுவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. விஜய் வந்தவர உடனே அம்மு போய் கேட்குறாங்க, "அப்பா விஜய் மிஸ் தான் என்னோட அம்மாவாமே. என்ட்ட பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இதனால ஏன் இது என்ட்டருந்து மறைச்சீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இத போய் நான் மிஸ் கிட்ட கேட்டுருவேன். அதனால தான் என்ட்ட சொல்லாம இருந்தீங்களாப்பா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, "இதெல்லாம் யார் உன்ட்ட சொன்னது?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாட்டி தான். பாட்டி என்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "நான் போயிட்டு அம்மா கிட்ட இந்த உண்மைய சொல்ல மாட்டேன்ப்பா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, "காவேரி மிஸ் தான் உங்க அம்மான்னு சொல்லியிருப்பேன். நான் சொன்னேன்னா நீ போய் கேட்டுருவேன்னு அதனால தான் சொல்லல. அதோட உங்க அம்மாக்கு என்ன பார்த்தா புடிக்கல. அது மட்டும் இல்ல, அம்மாக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அதான் இப்ப இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீ போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிருவியோ அப்படின்னு பயத்துல தான் நான் சொல்லல" அப்படின்னு கட்டி பிடிச்சுட்டு அழுவுறாங்க விஜய். அதுக்கு அம்மு சொல்றாங்க, "இத ப்ராமிஸா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாங்க, "நீ ஏன் அந்த பிக்சர் எடுத்து பார்த்த? நான் உன்ட்ட அத பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நீ எடுத்து ஏன் அந்த கப்போர்ட தொறந்து பார்த்த?" அப்படின்னு கேட்குறாங்க விஜய். அதுக்கு அம்மு சொல்றாங்க, "எனக்கு மட்டும் அம்மா ஃபோட்டோ பார்க்கணும்னு ஆசையா இருக்காதாப்பா? அதனால தான் பார்த்தேன். இதுல என்னப்பா தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, "எதுவுமே உன் மேல தப்பு இல்லம்மா. எல்லாமே என் மேல தான் தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.